ஹாய் எவ்ரிவன். ஸோ நான் பேசுகிறது ஆடிபிளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மைக் இல்லை, சாரி. இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ இருக்கும். 10th 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வருஷங்களுக்கு கடந்து போக போகிறீங்க. 10th-க்கும் 11th-க்கும் 12th-க்கும் புக்கு மாறுதான்னு சொல்லி ஒரு பொருளை போயிட்டு இருக்குது. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற அந்த டீட்டெயிலான வீடியோ தான் இது. ஒரு 2 minutes வந்து விடாமல் கவனிங்க. அண்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள். அண்ட் கீழே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. 10th வந்து 11th போக போகிறாங்க. இன்கேஸ் 10th வந்து 11th போகும்போது என்ன அப்படின்னா நமக்கு புக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ தெரியும் தெரியுங்களா? மே மாதம் தான் தெரியும். ஆனால் 11th-லேருந்து 12th போகிறீங்க பாருங்கள், இந்த வருஷம் 11th-லேருந்து 12th போகிறீங்க பாருங்கள், அவங்களுக்கு புக்கு மாறாது. காரணம் என்னென்னா 11th ஸ்டாண்டர்டில் படித்த பேசிக் 12th ஸ்டாண்டர்டில் கண்டினியூ ஆகும். அதாவது அது வால்யூம் 1 வால்யூம் 2 மேக்ஸ் படித்தது அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். அதோட பேசிக் தெரியாமல் எப்படி +2 வருவீங்க? ஸோ அதனால் +1 to +2 போகிறவங்களுக்கு கண்டிப்பாக புக்கு மாறாது, சேஃபாக. மீதி 10th-லேருந்து 11th போகிறோம் பாருங்கள், அவங்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. அதான் உண்மை. ஸோ என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஏன்னா இன்னும் எந்த அப்டேட்டும் அஃபீஷியலாக வரல. ரெண்டாவது வந்து 9th-லேருந்து 10th போகிறாங்கள, அவங்களுக்கும் புக்கு மாறுமாங்கிறது என்னன்னு தெரியல. இப்போ என்ன சார் நாங்கள் பண்ணுறது? நாங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு போய் படிக்க ஆரம்பிக்குமா? எந்த பிரச்சனையும் இல்லை. +2காரங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த 10th-லேருந்து +1 போகிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் 9th-லேருந்து 10th போகிறவங்க படிங்க. ஏன்னா சேம் புக்கு மாற்றினாலும் ஏதாவது கொஞ்சம் தான் மாறும், தவிர ரொம்பலாம் சிலபஸ் மாறாது. படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஒரு 20 days தானே. நமக்கு மே ஃபர்ஸ்ட் வீக் ஆர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்டேட் தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு 99.9% கண்டிப்பாக புக்கு மாறாது. அப்படி மாறினா இதுதான் நடக்கும். பட் 11th to 12th தாராளமாக படிக்கலாம். புக்கு மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்த வருஷம் வர்ற பசங்களுக்கு வேணால் மாறும், பார்க்கலாம் என்ன நடக்கும். புரிஞ்சுதா? அப்போ 10th 11th என்ன பண்ணணும்? 10th to 11th போகிறவங்க வெயிட் பண்ணுங்கள். 9th to 10th போகிறவங்க கண்டிப்பாக படிங்க. 20 days தான் படிச்சுக்கோங்க. ஆனால் லாஸ்ட் இந்த மாதம் நமக்கு தெரிஞ்சிடும். இதுதான் உண்மை. அதை விட்டுட்டு ஏதோ ஒரு சேனலில் சொன்னாங்க புக்கு வந்து மாறுதுன்னு சொல்லி பயந்துட்டு படிக்காமலாம் இருக்காங்க. எல்லா ஸ்கூல்லையும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க போர்ஷன்ஸ் +2. ஸோ தயவு செய்து இந்த லீவ்லேருந்தே வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறவங்க. இந்த +2-வை அடுத்த வருஷம் நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பேசலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி இந்த 2 மாதம் கொண்டு போகலாங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். அண்ட் 12th எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 12th மட்டும் இல்லை, 10th 11th எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.